காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஆடி பெருக்கு நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சேலம் மேச்சேரி பத்ரகாளி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மேச்சேரி பத்ரகாளி அம்மன் அற்புதமான அம்பாள், கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் நீக்குபவள், சகல சௌபாக்கியங்களையும் தர பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாசம் 18ஆம் நாள், ஆடிப்பெருக்கு நாள். இன்று காலை 9:45 வரை நவமி திதியும் அதன் பின்னர் தசமி திதியும் உள்ள நாள். இன்று காலை 7:24 வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:02 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ள நாள். இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. இன்று ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்துலையும் அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக இருங்க. யாருக்கும் அட்வைஸ் பண்ண போகிறது இந்த விஷயத்தையெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத விஷயங்களில் மனசு அலைபாயும், தவிர்க்க வேண்டிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும். அது மாதிரி ஜாபை பொறுத்தவரையில் வேறு வேலை தேடுபவர்கள், இந்த வேலையில் எனக்கு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, சேல்ரி போகாது, எதிர்பார்த்த ப்ரமோஷன் வரல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அவர்கள் வேறு வேலையை தேடுவதற்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் இருக்கும், கவனமாக இருங்க. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்கள் சங்கடத்தை தீர்க்கும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆடிப்பெருக்கு நாள். புதுமண தம்பதிகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். விவசாயிகளுக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும். கிடைத்த லாபத்தை அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, கவலைகள் தீரும் நாள். தேவையில்லாத ஒரு கவலை மனசுல வந்திருக்கும். ஏன் எனக்கு தான் அப்படி நடக்குது, அப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக தான் ரிசல்ட் வருது அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு கவலையெல்லாம் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் வரும். சுயஜாதகத்தில் தசாபுத்திலாம் நல்லா இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பெரியவர்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை சண்டை இதெல்லாம் போய் அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இதனால் தேவையில்லாமல் அந்த விஷயத்தை பெருசாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு நன்மையான நாள். ஜாபை பொறுத்தவரையிலே சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. பயத்தை தீர்க்கும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி அன்பர்களே, சின்ன சின்ன கனவுகள் மெய்ப்படும் நாள். சின்ன விஷயமா இருக்கும், ஆனா அது உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். பெண்களுக்கு அனுகூலமான நாள். காதலில் வெற்றி கிடைக்கும் நாள்.
தம்பதிகளிடையே குறிப்பாக ரீசெண்டாக கல்யாணம் பண்ணியவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஆடிப்பெருக்கு நாள், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள். கர்ப்பிணிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சில பேர் தாட் ப்ராசஸ் உங்களுக்கு ஓடும். சுய ஜாதகத்தை பாருங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சிம்ம ராசி அன்பர்களே, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. இன்னைக்கு நிறைய பேருக்கு டிசீஸ் நோய்கள்லாம் வர்றதுக்கு சாப்பாடு ஒரு முக்கியமான காரணம். ஃபுட் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். விவாகரத்து டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே முன்னேற்றம் ஏற்படும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பியூட்டி பார்லர், ஜிம், சலூன், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. ஆன்மீகத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். ஆண்டவனே கதி அப்படின்னு மனசுல ஒரு நம்பிக்கை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்கள் குறையை தீர்க்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். இதை நான் பண்ணுவேன், சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னு மனசில் ஒரு தாட் ப்ராசஸோடும் அதை நீங்கள் நல்லபடியாக பண்ணி முடிப்பீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரை மளிகை வியாபாரம் செய்பவர்கள், பலசர கடை வைத்திருப்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மனசில் ஓடும். பட்ஜெட்டை பார்த்து சந்தோஷமாக இருங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ டிரான்சாக்ஷனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாட்டு பிரயாணம் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. துலாம் ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும் நாள். நல்ல விஷயங்கள் நடக்கும். மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். நான் வெளிநாட்டில் போய் இந்த கண்ட்ரியில் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு சில பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அது மாதிரி அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், இத்தனை வருஷம்தான் இந்த கட்சியில் இருக்கேன், சரியான ஒரு போஸ்டிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, எவ்வளோதான் நான் பண்ணினாலும் கட்சி தலைமை என்னை கண்டுக்க மாட்டேங்குதுன்னு மனசில் ஒரு குறை இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல வழியை இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. இல்லை வேறு கட்சிக்கு போகலாமா, இல்லை கட்சியில் யாராவது போய் சந்திக்கலாமா அப்படின்னு ஒரு மனசில் ஓடும். நல்ல ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர், கணபதி வழிபாடு, கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல பொறுமையாக இருந்தே ஆகணும், வேற வழி இல்லை. பணக்கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. அது மாதிரி ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள், வட்டிக்கு தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத டிரான்ஸ்ஃபர், அன்எக்ஸ்பெக்டட் டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாணவர்கள் படிப்பிலே கொஞ்சம் கவனமாக இருங்க. கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சகோதர வழியிலே சில வீண் பிரச்சனைகள் வந்து போகும், அதனால கவனமாக இருக்கணும். கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு முன்னேற்றத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். ஏதாவது பொருள் அங்கேயோ வச்சுட்டு தேடுவேன். வீட்டில் வச்சுட்டேனா, ஆஃபீஸில் வச்சுட்டேனா, இல்லை கடையில் வச்சுட்டேனா, அதனால் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. வண்டி வாகனங்களில் போகும் பொழுது கவனம் தேவை. சிலருக்கு வாகன யோகம் உண்டு. எத்தனை நாளைக்கு தான் இந்த பழைய பைக் ஓடுறது, புதுசாக ஒரு பைக் வாங்குவோம் அப்படின்னு ஒரு முடிவு செய்வீங்க. இல்லைன்னா காரை மாற்றணும், அந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடிய நாள்.
விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபிஷ் டேங்க் சேல்ஸ் பண்ணுபவர்கள், ஆட்டோமொபைல் மெக்கானிக்காக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு இருந்த இழுபறி நிலைமை மாறும். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி அன்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்போம், திரும்பி பார்க்குறோம், அப்படியே தான் இருக்கும். ஒரு பெரிய ப்ரோக்ரஸ் இல்லைன்னா அது முன்னேற்றம் கிடையாது. ஸோ எப்போவுமே நம்ம ஜாப்லேயோ கேரியர்லேயோ எவ்ரி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நம்ம ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேறுவது கஷ்டம். இது நான் சொல்லலை, முன்னேறியவர்கள் சொல்லியிருக்காங்க. நண்பர்களால் நன்மை உண்டு. பெண்களுக்கு இனிமையான நாள். காதலர்களுக்கு காதல் இனிக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். சிலருக்கு தேவையில்லாத வீண் செலவு சேரும். 50 ரூபா செலவழிக்க போனேன் 100 ரூபா எடுத்து அப்படின்னு புலம்புவீங்க. அதனால் பட்ஜெட்டுக்குள்ளே செலவு பண்ணுறது பார்த்துங்க. தேவையில்லாத பொருளை வீட்டுக்கு வாங்காதீங்க. எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கும்பொழுது பட்ஜெட்டில் வாங்குங்க. ஏன்னா இஎம்ஐ கட்ட போகிறதோ இல்லை கேஷாக கொடுத்து வாங்க போகிறதோ நீங்கள் தான். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். யோகா ட்ரைனராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மாணவர்கள் கூடுதலாக 2 லாங்குவேஜ் படிச்சுங்க, நல்லது. இல்லை உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. புதுசாக ஒரு கோர்ஸ், கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிங்க. எவ்வளோ நிறைய கோர்ஸ் இருக்குது. டேட்டா வேர்ஹவுசிங், டேட்டா மைனிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிராஃபிக்ஸ், அனிமேஷன், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது எப்போவுமே நல்லது. கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள், மெரீன் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குறைகளை தீர்க்கும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீன ராசி அன்பர்களை, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரோடையும் வீணா தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணுறது அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் குறைவாக காணப்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனம் தேவை. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி நடத்துபவர்கள், கன்சல்டிங் ஃபார்ம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே 7.5 சனி வேறு நடந்துட்டுருக்கு. ஸோ எங்கேயாவது கால் வலி, மூட்டு வலி, எங்கேயாவது கீழே விழுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கவனமாக இருக்க வேண்டிய காலப்பகுதி. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. நன்றி, வணக்கம்.